நீரடி நீச்சல் பிரிவை என்னத்துக்குடா கொண்டு வந்தாங்க ஆழத்தில் இறங்குறதுக்கு தான்டா கொண்டு வந்தாங்க முந்தி பள்ளிக்கூடம் போகிறோமோ இல்லையோ அந்த டைமுக்கு வாய்க்காலில் தண்ணி ஓடினா குளிப்போம் இது எங்களை தர்மபுரம் மட்டும் இந்த தண்ணி வரும் பெரிய உளங்கட்டைக்காடு சிறுபோகத்துக்கு வந்து பயன்படுத்துறது நான் அவனை சொல்கிறது சேட்டே போடாத ஐயா நீ வெறும் மேலோட போ 6 பேக்கோட இருக்கிற நீ ஒரு வடிவான ஆம்பளை என்னப்பா இப்போ ஒன்றை தாக்குதா தூக்கி வச்சிருக்குதா தூக்கி வச்சிருக்குது இது நீந்திரத்துக்கு பயன்படுத்துகிற ஜக்கெட் நீ தாண்டாலும் உன்னை விடாதது அங்கே என்னிய உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்றோம் அப்படி கேப் பெரிய பெரிய கேப்புகளை வந்து விட்டுட்டோம் நீண்ட நாட்களை வந்து விட்டுட்டோம் வீடியோ போடாம இருந்தாலும் இன்றைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து யூடியூபுக்கு அப்லோட் பண்ணலாம் ஏதாவது வித்தியாசமா பண்ணணுமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்மடுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குங்கிற இடத்துல கல்மடு குளம் அந்த நேரம் முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அந்த குண்டு வச்சு பண்டு வந்து தகர்க்கப்பட்டு பெரிய அளவில் தண்ணி பாஞ்சதுன்னு சொல்லி இறுதி யுத்தத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கல்மடுக்குள்ள வாய்க்கால் வந்து இருக்குது அந்த வாய்க்காலுக்கு என் குட்டி மகன் தெரியும் அவனுக்கு நீச்சலே தெரியாத ஒரு அப்பாவி உள்ளுக்கு சண்டை பிடிச்சி கொண்டு போய் உள்ளுக்கு போய் நின்றுட்டு இப்போ வந்து வெக்கப்பட்டு சிரிச்சு கொண்டு நிற்கிறான் நைஸா சமாளிச்சு இங்கே வாங்க அப்போ குட்டி மகனை என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஜெக்கெட்டை போட்டு குட்டி மகனை நீந்த விட்டு பார்க்க போறோம் இதில் ஒரு லைஃப் ஜெக்கெட் இது வந்து 19 கிலோவில் இருந்து 30 கிலோ வெயிட் வரையுமே தாங்கக்கூடிய ஜெக்கெட் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து நீச்சல் குளங்கள் ஆறுகள் இதுகளில் வந்து அவை பயம் இல்லாமல் குளிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் முந்தைய காலத்தில் வந்து என்ன செய்வோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒல்லித்தங்காயை இழுத்து அதை அப்படியே பின்னி வயிற்றில் போட்டுட்டு வாய்க்காலில் அடித்து கொண்டு போவோம் இப்போ காலத்துக்கு ஏற்றாற் போல் அப்டேட் வந்து வந்துட்டுது என்ன அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ இது என்ன விலைக்கு மயிறு நாங்கள் வழங்குறோம் 1500 ரூபாய்க்கு எங்கள்கிட்ட வந்து நீங்கள் இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஓட பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதே சந்தோஷமா நேரில் வந்துட்டீங்கன்னாலும் சரி ஓ நிறைய உறவுகள் இந்த வீடியோ போட்டுட்டா கேட்பீங்க இது இங்கே எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி கிளிநொச்சி தர்மபுரம் ஹாஸ்பிட்டல் அடி கிளிநொச்சி தர்மபுரம் ஹாஸ்பிட்டல் அடி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் காட்டுவாங்க ஹாஸ்பிட்டல் அடியில் வந்து டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் நேராக வந்து காட்டிட்டு போவாங்க நீங்கள் நேராக எங்களோட இடத்துக்கே வந்து பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ கொஞ்சம் புது ஐட்டங்கள் இப்போ கடைக்கு வந்து ஒவ்வொரு ரொட்டேஷனில் அப்படி சாமான ஒவ்வொரு நாளுமே இறக்கி கொண்டே இருக்கிறோம் அப்போ அதில் வந்து எங்கள்கிட்ட மெயினாக சிறுவர்களுக்குரிய வண்டி மோட்டார் பைக் ஐட்டங்கள் வந்து எடுக்க 12,000 ரூபாயில இருந்து 85,000 95,000 ரூபா வரைக்குமே இங்கே வந்து ஒவ்வொரு வெஹிக்கிள் சின்ன பிள்ளைகளுக்குரிய கார் இருக்குது 10,500 12,000 ரூபாயிலிருந்து மோட்டரில் ஓடக்கூடிய கார் ஐட்டங்கள் அது ஒரு தனியாக இருக்குது அதே மாதிரி ப்ரெக்னன்ட் லேடிக்குரிய சகல பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு மிட்வைவால் ஒரு துண்டு கொடுக்கப்படும் அந்த துண்டில் நீங்கள் உங்களுக்கு தரப்படுற சாமான் எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த கவரிங் ஐட்டங்கள் வந்து வாரண்டி உத்தரவாதத்தோடு இருக்கிறது உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே டிசைனாக என்னென்ன பேட்டர்னில் நீங்கள் பார்த்து பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்களோ அவ்வளோத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ இதில் வந்து சாம்பிளுக்கு வந்து காட்டுறேன் இப்போ இங்கே அப்படி எடுங்களேன் இது க்ளோஸ்அப்பில் இது வந்து தோடு இந்த தோடு ஐட்டம் வந்து இருக்குது பாருங்கள் இங்கே இதுவும் தோடு அப்படியே இது ஒரு இது அதே மாதிரி காப்பு கவரிங் பதக்கம் தாலிக்கொடி 12,000 5 பவுன் அப்படி என்ன 5 பவுன் மாதிரி நிற்கக்கூடிய உத்தரவாதத்தோட 1 இயர் வாரண்டியோட வந்து இருக்கிற தாலிக்கொடி வந்து 12,000 ரூபாய்க்கு எங்கள்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த இதில் இப்போ நான் எடுக்கிற ஐட்டத்தை காட்டுங்க இந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் சின்ன பிள்ளைகளுக்குரிய தோடு அழகாக வந்து போடக்கூடிய அதே மாதிரி மோதிரம் இது படியலுக்குரிய ஸ்ட்ரிங் ஐட்டம் இந்த ஓ இதெல்லாம் இப்போ வந்திருக்கிற பொருட்களை வந்து காட்டுறேன் இப்போ சாம்பிளுக்கு இப்படி கவரிங் ஐட்டங்கள் வந்து வந்திருக்குது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு போய் கல்மடு குளத்தில் குளிக்க விட போகிறோம் ஆரிசையும் பாதுவியையும் கல்மடு குளத்தையும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க கல்யாண வீடு சாமத்திய வீடுகளுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை எங்களோட இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் அந்த கொண்டாட்டத்தில் ஒரு கலக்கிற ஒரு ஆளாக வந்து இருப்பீங்கன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து தெரிவு செய்கிறோம் அதே மாதிரி பேபி குழந்தை பிள்ளையிலிருந்து பெரியாக்கள் வரைக்கும் உடுப்பு ஐட்டங்கள் வந்து இருக்குது இருந்தாலும் இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக வந்து வந்திருக்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ரைட் இந்த மாடலில் நீங்கள் வேறு எத்தனை வயதுக்கார் இருக்குது இது பெரிய இந்த மாடலில் வேறு கலர்களில் டிசைன்ஸில் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இது இந்த டிசைன்ஸ் அதே மாதிரி இது உள்ள கோட் போட்டு இது உள்ள கோட் போட்டு போடுறது மற்றது கொஞ்சம் வடிவாக காட்டுங்க
புதுசாக வந்திருக்கிற டிசைன்ஸ் சட்டைகள் வந்து இருக்குது. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் உடுப்போல் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி படிகளுக்குரிய ஷர்ட், சரம், எல்லா ஐட்டமுமே டெனிம் ஜீன்ஸில் இருந்து எல்லாமே வந்து எங்கள்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வந்திருக்கிற புது மாடல் சட்டையில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து கடைசியாக வந்து வந்திருக்கிற காட்டுங்களேன். ரைட் இது ஒரு மாடல். இந்த மாடலில் நீங்கள் வேறு வேறு கலரில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். மாடலை மட்டும் காட்டுறோம். ரைட். அதே மாதிரி இது ஒரு பெலிட் மாடல் சட்டை. இதெல்லாம் நல்ல வடிவான அந்த வடிவான சேப்பான உடம்பு வடிவில்லாட்டி கூட அது சேப்பாக வடிவாக காட்டும். அப்படித்தானே? சிலிமா உங்களுக்கு மெல்லிடை என்ற மாதிரி காட்டக்கூடிய சட்டை. இது வந்து கோட் வச்ச சட்டை. உள்ளுக்கு கோட் போட்டு மேலால் வந்து போடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடல் நைட்டி இல்லையா மைதி? இங்கே ஒரு அருமையான சட்டை போட்டால் வடிவாக இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாடலில் வந்து போடுவினோம். ரைட். மிக அழகாக வந்து இருக்கக்கூடியது. அதே மாதிரி இது வந்து நீங்கள் முழங்காலுக்கு மேலே வந்து போடணும் முடுப்பண்டா இந்த சட்டை என்ன மாதிரி அப்படியா? இது முழங்காலுக்கு மேலே போடக்கூடியது. அங்கே இது என்ன கோட்டோடையோ? இது வந்து இப்படி 2 துண்டாக வரும் கோட். இது வேறு வேறு டிசைனில் வந்து எடுக்கலாம். இப்போ நாங்கள் சோட்டா வந்து காட்டக்கூடிய மாதிரிக்கு என்னென்ன டிசைன்ஸ்கள் இருக்குது அப்படின்றத இப்போ வந்ததை முதல் பார்த்தா உறவுகளுக்கு வந்து தெரியும். அப்படி எனக்கு நல்லா இருக்குதாம். அதே மாதிரி இங்கே எல்லாமே மிக அழகாக இது வந்து உடம்பானாக்களும் போடக்கூடியதாக்குமா? அதே மாதிரி இது பெரியாக்கள். இப்போ மயூரி மாதிரி மெல்லியாக்களுக்கு இல்லை இது பெரிய உடம்பானாக்கள் போடக்கூடியது. சூப்பர். அது மாதிரி பொம்மை இல்லாத காரணத்தால் தான் நான் இப்படி பிடிச்சி காட்டுறதுக்கான காரணம். அது வந்து பொம்மை வந்து இன்றைக்கு வந்துடுமா மயூரி? அதே மாதிரி இது சின்ன பிள்ளைகள் போடுறவங்களோட. ரைட். ஒரே கலரில் காலம் இப்படி சோல் வரும். இதெல்லாம் கலர் இருக்குது. இப்படி வந்து வேறு வேறு ஐட்டங்கள் வந்து நிறைய இருக்குது. அப்போ இன்றைக்கு நாங்கள் வாய்க்காலுக்கு போகிறோம் அப்படின்றதுல சரி கடையில் உள்ள பொருட்களையும் வந்து அப்டேட் கொடுப்போம். ஏன்னா இதை பார்த்து வர்ற உறவுகள் வந்து ஏராளமாக வந்து இருக்கிறோம். இந்த கடைக்கு வந்து ஒவ்வொரு பல பகுதிகளில் இருந்து வர்றவே. அப்போ அவைகளுக்கு வந்து புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்றது வந்து கட்டாயம் வந்து கொடுக்கணும். நாங்கள் புது அப்டேட் என்ன இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி இதுவும் வந்து இந்த மாதிரி ஐட்டங்களையும் எங்கள்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதை நாங்கள் செய்து பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை தான். இது வந்து பாய் மாதிரி இப்போ இந்த மேலே ஊதியாச்சு, இதுலேயும் ஊதியாச்சு. இதுக்குள்ளே ஒரு நெட்டு வந்து இருக்குது. இந்த நெட்டை பயன்படுத்தி இதுக்குள்ளே ஜாலியாக படுத்து கிடந்து அப்படி பார்த்தா பலூன் மாதிரி ஊதி இருக்க படுத்து கிடந்து ஆற்றுல நீந்தி கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான பொருள். பாயில் படுத்து கிடக்கணும். ஆற்றுக்குள்ளே பாய் போட்டுண்டா ஒரு குளியலுக்கு செம்மையாக இருக்கும். இதோட விலை என்ன மாதிரி? 2800 ரூபாய்க்கு எங்கள்கிட்ட பெற்றுட்டு ஒரு குளக்கரைகளோட இருக்கிறீங்கன்னா ஃபுல் ஆற்றல் உண்டு எடுக்கலாம். ஃபுல் வாழ்க்கையை வந்து அனுபவிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஹேண்ட்பேக் அதுவும் என் மனசீட கையால் வந்து ஹேண்ட்பேக் வேண்டிட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு லக் மாதிரி. அவளை யாருக்கு ஹேண்ட்பேக் கொடுத்தாலும் அவங்க பெரிய ஆக்களாக வந்தது தான் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்குது. என்ன மயிரி ஹேண்ட்பேக் கொடுத்தாக்கள் எல்லாம் இப்போ இல்லை, எல்லாம் பெரிய ஆக்களாக வந்துட்டாங்க. இந்த நார்மல் ரேஞ்சில் இல்லை. அதுக்காக 3 ஹேண்ட்பேக் ஒன்றுக்குள்ளேயே வச்சுருக்கேன். ஒன்றுக்குள்ளேயே இங்கே பாருங்க. இந்த பேக்கை கொண்டு போகணும்னா இந்த பேக்கை கொண்டு போகலாம். சரி இது பெருசாக இருக்கண்டா இதை கொண்டு போகலாம். நீங்கள் இது பெருசாக இருக்கண்டா இல்லை இது சின்னதாக இருக்கண்டா இதை கொண்டு போகலாம். இது பெருசாக இருக்கண்டு அப்படி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படி எடுக்கக்கூடிய மாடல்ஸ். அதே மாதிரி இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, வாங்கலாம். அங்கே இந்த அதில் இருக்கிற அதை காட்டுங்க. அப்படியே சட்டைக்கு ஏற்ற மாதிரி கலருக்கு ஏற்ற மாதிரியா அப்படியே வண்டி போட்டு கொண்டு போகலாம். சிறுவர்களுக்குரிய புத்தக பையில் இருந்து கீழே பெண்களுக்குரிய ஹேண்ட்பேக் ஐட்டங்களில் இருந்து மாடலாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படின்னு இந்த மனுவலாக தள்ளி கொண்டு போகக்கூடிய வண்டி. அதே மாதிரி இப்படி இதெல்லாம் கூடுதலாக சிறு பிள்ளைகள் வந்து கேப்பினோம். இப்படி சறுக்கி கொண்டு போகிற மாதிரி சீமேந்து நிலங்களில் இதுகளில் ஓடி சறுகி விளையாடக்கூடிய அது பல விதங்களில் வந்து இருக்குது. வேறு என்ன மாதிரி புது ஐட்டம் இருக்குது?
வேற என்ன குழந்தை பிள்ளைகள் ஐட்டம் காட்டிட்டீங்க தானே சாரி ஐட்டம் காட்டிட்டீங்க தானே ஓ சாரி ஐட்டம் காட்டிட்டு குழந்தை பிள்ளைகள் இந்த கவுன்கள மற்றது இந்த எது பிறந்த குழந்தையில பட்டு போட்டு மகாலட்சுமி மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்துட்டீங்கன்னு சொன்னால் இது என்ன முழு பாவாடை சட்டை எங்களோட அம்மாக்கள் வந்து முந்தி தங்களோட சாரியை கொடுத்து இந்த மாதிரி அடித்து பிள்ளைகளுக்கு போட்டு அழகு பார்ப்பாங்க அதே பேட்டர்னில் அதே மாதிரி இப்போ முடலாவே வந்து பல கலர் குவாலிட்டியில் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் உங்களோட எத்தனை வயது பிள்ளைகளுக்குரியது இது எல்லாம் பிறந்த குழந்தையில இருந்து இப்போ 31க்கும் சில பேர் முழு பாவாடை சட்டை போடணும் பொம்பளை பிள்ளைகளை அழகுபடுத்தி பார்க்குறதுல விருப்பம் உள்ளவர்கள் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஐட்டங்களையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத சந்தோஷமாக அதே மாதிரி மெயினான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பல பொருட்கள் வந்து இருக்குது நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொம்மைக்கு என்ன பேர் மயிரி இந்த பொம்மை பிரியர்கள் வந்து இருக்கணும் சில பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் பொம்மை தேவைன்னு சொல்லி இது பெரிய அளவு உயரத்தில் இருக்கிறது என்னப்பா இது இதா தந்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேலையும் வந்து ஃபுல்லாக முதல் காட்டினது தான் கவரிங் ஐட்டங்கள் அதே மாதிரி சிறுவர்களுக்குரிய விளையாட்டு பொருட்கள் அப்படியே முன்னுக்கு கடையிற முன்பக்கத்தையும் காட்டுங்க இந்த இதுவும் வந்து ஒரு சிலர் வந்து கேட்டுருந்தீங்க இந்த மாதிரி வீட்டிலேயே சொந்தமாக ஊஞ்சல் ஆடிக்கொண்டு பிள்ளைய வந்து ஆடிக்கொண்டு இந்த ஊஞ்சல்ட விலை என்ன மாதிரி இதா ஓ இது 42,000 இது இது ரெண்டுமே சேர்த்து 42,000க்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதையும் வந்து சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த மற்றது இது வந்து பற்றி கிட்டு இல்லை ஆனால் பிள்ளை கிடந்து நல்ல பலமாகவும் இதாகவும் வந்து வரணும்னு சொன்னால் இந்த மாதிரி திருப்ப ஒரு பல ஆங்கிளில் வந்து திரும்பி கொண்டிருக்கும் பல கோணத்தில் வேலைக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறதா வந்து இருக்கும் மனுவலாக வந்து செயல்படக்கூடியது பைக் ஐட்டம் மாடல் பைக் ஐட்டங்கள் இதுகள் எல்லாமே வந்து இருக்குது ரைட் இப்போ நாங்கள் குளத்துக்குள்ள இறங்குவோமா ரைட் இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்மடு வாய்க்காலில் போய் இந்த தண்ணியோட எப்படி நீச்சல் அடிக்கிறன்றதை வந்து பார்க்க போகிறோமா அங்கே ஒரு விட்டு காட்டு பறக்க விட்டு காட்டுக்கா அவனை வானவை பார்த்து பறக்க விடு பார்ப்போம் நீங்க ஷூட் பண்ணி காட்டுங்க அக்கா ஷூட் பண்றேன் அக்காக்கு தாண்டா இது தெரியும் அக்கா ஒரு பெரிய ஆள் உனக்கு தெரியாதா என்னத்துக்கு எடுத்தாலும் சிம்பிளா இருக்கு இது அந்த திருவிழால எல்லாம் விற்பாங்க வானுக்கு நீ போகிற பாதையை அமர்த்தி பிடிச்சிட்ட ரைட் ஓ இப்போ வந்து நீராடி நீச்சல் பிரிவாக கொண்டு போய் நாங்கள் கல்மடு வாய்க்காலில் வந்து பயிற்சிக்காக வந்து இறக்க போகிறோமா ஓ பயிற்சிக்காக வந்து நீரில் எப்படி நீரை வந்து எதிர்கொள்றது தண்ணியில் வந்து இந்த இப்போ நாங்கள் ஜக்கெட்டோட வந்து ஆக்களை வந்து சேஃப்டிக்காக இறக்க போகிறோம் எதிர்காலத்தில் ஜக்கெட் இல்லாமல் தண்ணியில் வந்து தனியாக போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிக்கு உருவாக்கணும் மகன் என்ன மாதிரி நீ நீந்துவியா அதை போட்டு மகன் கதையை சொல்லு மகன் நீ டொவியோட மினக்கட்டு கொண்டு இருக்கிற மகன் ஓ மகண்ட நீச்சல் திறமையும் வந்து இன்னைக்கு பார்க்க போறீங்க அதுவும் மெண்டதான் நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டியது எப்படி அந்த பாட்டு எந்த பிள்ளைக்கு வந்துட்டுது மாமாவை கவுத்து விட்ட புள்ளி பெருச்சா அப்படி அவனுக்கு நாங்க பாடி அவனுக்கு தெரியல ஓ ரைட் நாங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் அங்கால பார்த்தீங்கன்னா எங்களோட கல்மடு குளம் குண்டு வச்சு பெரிய அளவில் உடைக்கப்பட்டு பிறகு மேல் புனரமைக்கப்பட்ட ஒரு குளமாக வந்து இருக்குது பாருங்க மணல் மேடு குளம் துப்புரவாக்கைக்குள்ள மணலை அள்ளி குவிச்சு விட்டுருக்குது எல்லாம் அரசாங்கத்துக்குரிய காசு மணல் மேலே முதல் நீங்கள் ஜக்கெட் அடிக்கணும் 6 பேக் ஒருக்கா காட்டு சேட்டை கழட்டி போட்டு சாரி சேட்டை கழட்டி போட்டு இப்போ பார்ப்போம் ஆரிஸ்ல விளையாட்டை தான் நாங்கள் பார்க்க போகிறோமா ரைட் என் மகன் இங்கே குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான் 6 பேக் ஒருக்கா காட்டிட்டையா எங்க
நான் அவனை சொல்கிறது ஷர்ட்டே போடாத ஐயா, நீ வெறும் மேலோட போ, 6 பேக்கோட இருக்கிற நீ ஒரு வடிவான ஆம்பளை. என்னப்பா அவன் வண்டியை தள்ளி கொண்டு தெரியக்குள்ள இந்த மகன் என்ன மகன் ஓகேயா? நான் சொல்கிற விஷயம் ஓகே தானே? தனி இறங்க கூட. இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க. ரைட் ரைட் ரெடி ஆகிட்டு மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டானே. உங்களோட பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி நில்லு 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 நில்லு. இல்லை இல்லை இப்போ நீரடி நீச்சல் பிரிவை என்னத்துக்குடா கொண்டு வந்தாங்க? ஆழத்தில் இறங்குறதுக்கு தான்டா கொண்டு வந்தாங்க. ஜனாவையும் சைல்டுக்குள்ள வர்றானோ தெரியல. இந்த தண்ணியிலேருந்து அந்த தண்ணிக்கு நீங்கள் நீந்தி போகிறது தான் இங்கே வந்து உங்களுக்கான முதல் கட்ட பயிற்சி. சரியா? ஆழமான தண்ணியில் விழுந்து இந்த ஜக்கெட் என்னத்துக்கு உங்களுக்கு தந்துருக்குன்னா ஆழமான தண்ணியில் விழுந்து நீங்கள் ஒரு தப்பு தண்ணி பகுதிக்கு வந்து போய் சேரணும். சரியா? இவ்வளோ நேரத்தில் நீங்கள் போய் சேர்றீங்க, பயம் இல்லாமல் எப்படி குதிக்கிறீங்கன்றதை தான் நான் இதில் வந்து பார்க்க போகிறேன். தம்பி ஜனா நீங்கள் ஆரம்பித்து வைங்க. முதற்கட்டமாக இந்த பயிற்சியை வந்து ஜனா தானா பாதவி எங்க நம்பி இறங்குங்க. உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்து நாங்கள் ஜக்கெட் பண்ணி தந்ததே உங்களை நீங்கள் பாதுகாக்கும். எப்படி இப்போ பாதவி வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஜனா அவ்வளோ தண்ணி இருக்குன்னு காட்டுங்க. ஜனாக்கு சொல்கிற அளவுக்கு நிற்குதா? அதில் இப்போ பாதவி வந்து நார்மலாக நிற்கிற பாதவி அங்கே 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 தண்ணிக்குள்ளே போங்க. டேய் 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 இப்படி இப்படி குளிதா ஐயா. இப்போ உனக்கு பயிற்சியில் ஃபெயிலியர் ஆகிட்டான், அழுது குளறி ஓடிக்கொண்டிருக்கிறான் பயிற்சிக்கு வந்த படியான். நாங்கள் விடுவோமா? ஓகே என்ன பிரச்சனைன்னு சொல்லு சொல்லு. அங்கே வேறு அக்கா அக்கா தப்பு தண்ணியில் நிற்கிறாள் அக்கா. என்னென்ன பயிற்சி கொடுக்குறதுன்னு சொல்லு. இப்படி பயந்து ஒன்று தான் பள்ளிக்கூடம் போடாண்டா பள்ளிக்கூடத்துக்கு பிரச்சனையை போடுற. சரி ஒரு நீச்சலை பழகடாண்டா அதுவும் பிரச்சனையை கொடுக்குற. என்ன ஐயா சரி வராதா? போக மாட்டியா? இங்கே வர அக்கா நீந்திராதானே ஐயா? தண்ணிக்குள்ளே ஒரு காலம் பயப்படக்கூடாது. தண்ணி பயம் இல்லாமல் நீங்கள் இப்படி கையால் இப்படி ஆரிஸ் இப்படி கையால் வலிப்பானாக இருந்தால் இப்போ இதை போட்டுக்கொண்டு அவன் மேலே நீந்தி கொண்டு போவான். அதில் போய் ஏறி வருவான், விளையாடுவான். போட்டோன்னே பயப்படுறான், தன்னை தூக்கு 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 தூக்கண்டு. திரும்ப ரெடி பயிற்சிக்கு போவோமா? திரும்ப ஒருக்கா நோமலாக நீந்தி பார்ப்போமா? ஐயா அப்பா விடுறேன் அங்கே இருந்து நீ நீந்தி வாரியா அந்த சைட்டால் அப்படியே. நீ இங்கே இப்படி இப்படி வலிச்சு வலிச்சு நீந்து அப்பா பிடிச்சு கொள்ளுவேன். அப்பா கையால் பிடிச்சு கொள்ளுவேன் உன்னை. இங்கே ரைட் பயப்படாமல் முதல் பயப்படக்கூடாது. அப்பா பிடிக்கிறேன் ரைட். ஓ அப்பாடா கை அப்படி நான் உன்னை தாக்காது, நான் பிடிச்சிடுவேன். இங்கே இப்படி இப்படி பிடிச்சி இதுலேயே தூக்கிடுவேன் உன்னை. சரியா? இங்கே இப்படி அப்படி வா. ரைட். இனி பயம் முதல் இப்படி வெளியே வந்து இருந்து இருந்து பழகணும். சரியா? இது கொஞ்சம் படியாக இறக்கி விடுவோம். இந்த ஜக்கெட் முன்னே தாழ விடாது ஐயா. நீ தாண்டாலும் இது உன்னை தாழ விடாது. உன்னை இப்படி மீதான் அக்காவை தூக்கி வச்சிருக்கு பாரு. அக்காவை தூக்கி வச்சிருக்கா இல்லையா? ரைட். இப்போ எப்படி இருக்குது? சொல்லு என்ன செய்யுதான்னு சொல்லு. இல்லை அப்பாட கையை பிடிச்சோண்டு இப்போ உன்னை தாக்குதா தூக்கி வச்சிருக்குதா? தூக்கி வச்சிருக்குது. இது நீந்திரத்துக்கு கண்டு பயன்படுத்துகிற ஜக்கெட். நீ தாண்டாலும் உன்னை விடாதது. அங்கே வேறு அக்காவை தூக்கி வச்சிருக்கு. அக்காவே பயங்கர வெயிட். அக்காவை தூக்கி வச்சிருக்கா உன்னை தூக்கி வச்சிருக்குமா இல்லையா? நீ வெயிட் இல்லை, நீ மெல்லிய படியன். உன்னை தூக்கி வச்சிருக்கும். அடே இவனுக்கு இந்த ஜக்கெட்டை இப்படி ஏதாவது கயிறு மாதிரி ஒன்றும் இல்லையா? மேலே உருவாமல் கட்டி விடணும். புல்லை எடுத்துக்கொண்டு வராத. இங்கே இப்படி செய். நாங்கள் நீச்சலை இப்படி இருந்து பழகுவோம். ரைட். இங்கே நாங்கள் முதல் முழங்கால் மட்ட தண்ணிக்குள்ளே போவோம். ஆரிஸ் நிற்கக்கூடிய தண்ணிக்குள்ளே போவோம். சரியா? பஞ்சவதி மீன் ஓடிக்கொண்டிருக்கு. ரைட். இந்த தண்ணியில் இருந்து நைசானி தாழ்ப்பமான தண்ணிக்குள்ளே போய் பாரு. அப்பா இங்கே நிற்கிறேன்னு எடுத்து கொண்டு வந்தா உன்னை பிடிக்க. இப்போ பாரு இந்த தண்ணியில் இருந்து
நைஸாக நீந்தோணும். இல்லை அங்கே நீ மிதந்து கொண்டு இருந்தீங்கன்னா உன்னை இங்கே இழுத்து கொண்டு வரும். அங்கே மிதந்துந்தா அப்பா இதில் வச்சு உன்னை பிடிப்பேன். பாதுபி வா, அந்த தண்ணியில் நீந்தி வா வணிஞ்ச. அப்படி வந்து காட்டு, தம்பிக்கு வந்து காட்டு. ஓ பார்த்தீங்கன்னா பொடியல் வந்து ஆற்றுல ஒரு 12 எடுத்து கொண்டிருக்கிறாங்க பின்னத்தில். கணவர் முந்தி இதை அனுபவித்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உங்களுக்கு பழைய ஞாபகங்களை கொண்டாந்து தர்றதா வந்து இருக்கும். ஏன்னா வாய்க்கால் குளியல் வந்து நாங்களும் பல தடவை வந்து செய்திருக்கிறோம். முந்தி பள்ளிக்கூடம் போகிறோமோ இல்லையோ அந்த டைமுக்கு வாய்க்காலில் தண்ணி ஓடினா குளிப்போம். இது எங்களை தர்மபுரம் மட்டும் இந்த தண்ணி வரும். பெரிய உளங்கட்டைக்காடு சிறுபோகத்துக்கு வந்து பயன்படுத்துறது. சூப்பரா எனக்கு படைக்கல காதனா புரிய போயிடா. ஓடியா ஓடியா மற்ற டைம் இல்லடும் வாங்க வாங்க டேய். குடிங்க. குளிக்கலையா ஹாரிஸ்? பாவன் இதுல என்ன நீ இந்த ஐயா நீ நோமலா நீந்த மாட்டியா? நீ இப்படி பயந்து என்ன நீந்த மாட்ட, நீச்சல் பழகவே மாட்ட. சரியா? கரெக்டு. டிக்கெட்டை கரெக்டு. கரெக்டு. இப்படி பயந்தா நீ என்னண்டு நீந்துவன்னு சொல்லு. ஆ அந்த வெயில்ல பயன் இல்லை. இங்கே வா இங்கே வா. ஓ ஆ நீச்சல் போட்டி ஒன்று வைக்கிறேன். இந்த அதில் போய் வெயில்ல நில்லு, வெயில்ல நில்லு. ஆற்று வேலை செய்யக்குள்ள வந்து அள்ளி குவிச்சிருக்கிற ஒரு மணல் கும்பியத்தான் வந்து பார்க்குறீங்க. இந்த குளம் வந்து புனரமைக்கப்பட்டது. வழக்கமாக இருந்ததை விட கொள்ளளவு வந்து கூட்டப்பட்டது. அதனால் அந்த வேலை செய்யக்குள்ள குவிக்கப்பட்ட மணல் தான் இந்த பகுதியில் வந்து இருக்கிற மணல். எப்படி இருக்குது தம்பி? இது உருண்டு விளையாடலாம், பிரண்டு விளையாடலாம். ஆனால் அங்கால வாட்ச்மேன் போட்டிருக்குது. அவர் இதில் ஏறுறதுக்கு வேணாம்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா மணல் வந்து சிதைவடையும்ன்றதால. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜனாகரி மணல் குளியல் வந்து செய்ய போகிறான். மணல் குளியலோடு சேர்த்து அப்படியே வந்து ஆற்று குளியல். இந்த ரெண்டுமே வந்து நல்லா இருக்கும். இப்போ ஜனா வந்து செய்து கொண்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மணல் குளியல். மணல் குளியல். அடுத்தது ஆற்று குளியல். அப்படியே ஒரு ஆற்று குளியல் ஒன்று போட்டு விடுங்களேன். ஓ இங்கே இந்த சைட்டில் பாபிக்யூ போட்டு சாப்பிடணும். உண்மையிலேயே இலகிரியாக இருக்கும். அந்த அதில் பாபிக்யூ ஸ்டாண்ட் வைக்கணும். ஒரு கணக்கான பொழுது தண்ணி ஓடிக்கொண்டிருக்க குளிச்சாச்சு அழகாக இருந்து சாப்பிட. இப்போ இந்த கிளைமேட்டெல்லாம் நல்லா இருக்குது. 2-3 மணி 3:30 அங்கே பாருங்க பாதவி வந்து யானை வந்து போகிற பழக்கம் இருக்குது இந்த இடத்துக்கு. இருந்தாலும் ஆக்களை கண்டது, ஆக்கள் பழக்கம் உள்ள இடம் தான். ஆக்களோட மனிதர்களோட யானையும் சேர்ந்து தான் வாழுது. இப்போ ரைட். என்ன மாதிரி என்ன மாதிரி ஹாரிஸ் இறங்குவோமா? அடுத்த ஒரு பயிற்சிக்கு போவோமா? இது உனக்கு ஜக்கெட் ஐயா. ஓ ஹாரிஸ் வந்து பவிஸ் இறங்குவோம். பவிஸ்ல வயசு சரிதானே. இவன் கொஞ்சம் பயப்படுறான். பயப்படையக்குள்ளே இந்த பயப்படுற பிள்ளைகளுக்கு இது வந்து மேலேயே சரி வராது. இப்போ நார்மலாக இன்னொரு பயிற்சிக்கு விடுவோம்மா. பாதவி பாஸ் ஆகிட்டாள் இந்த பயிற்சியில். வாங்க வலிக்கிறங்க பாதவி. சரி ஹாரிஸ் வலிக்கிறோம்பா.
கல்மடு குளம் இங்கே வந்து பாருங்கள் புல்லு பராமரிக்கிறதுக்கு மோட்டர் போட்டு ஓட்டோ தண்ணி இது செய்து கொண்டிருக்கிறோம் பண்டு சேதப்படாமல் இருக்கிறதுக்கு. இதுதான் கல்மடு குளம். குளத்தில் அழகு இப்போ 6ஆம் மாத கால பகுதியில் குளத்தில் அளவு இப்படி இருக்கும். மேலேருந்து பார்த்தா கீழ் வியூ வந்து இப்படி இருக்கும். ரைட், நன்றி சொல்லி விடைபெறுகின்றோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் DK கார்த்திக்.